இனிஷியலாக டெலிகாம் சர்வீஸில் ஜியோ எப்படி உள்ளே பூந்து ஒரு இன்டர்நெட்டே கலக்குனாங்களோ அந்த மாதிரி தான் ஆட்டோமொபைலில் ஒரு கம்பெனி உள்ளே புகுந்து டோட்டல் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் பண்ணிச்சுன்னு சொல்கிறத விட அவங்களோட காம்படிட்டர்ஸையும் வந்து அந்த ஒரு குவாலிட்டி அண்ட் ஒரு ப்ரீமியம் வந்து ஃபீச்சர்ஸ் தரணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ண மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் சொல்கிறத விட ஒரு பைக்கு. ஸோ இந்த பைக் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆக்சுவலி ப்ரீமியம் சொன்னோடனே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது ட்ரைம்ப் தான். ஸோ ட்ரைம்பில் 2 வேரியன்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்று ஸ்பீட் 400, இன்னொன்று 400X. தட் மீன்ஸ் ஸ்க்ராம்ப்ளர். ஸோ ஸ்க்ராம்ப்ளர்ன்றது வந்து ஜென்ரலாக வந்து சிட்டி யூசேஜ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆஃப் ரோடிங் பர்பஸ்க்காகத்தான் ஸ்க்ராம்ப்ளர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியே வந்து ரிலீஸ் ஆன 400X தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரைம்போட 400X. ஸோ கம்ப்ளீட் செட்டப். ஸோ ஏதாவது அடிஷ்னல் எந்த ஆக்சசரிஸும் ஆட் பண்ணாமல் அப்படியே நமக்கு வந்திருக்கு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸும் கம்ப்ளீட் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் மாடு நண்பர்கள். A few moments later. ஸோ ஸ்பீட் 400ன்றது ஜென்ரலாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, 90s கிட்டாக இருந்தாலும் சரி, 30 வயசு 50 வயசு எல்லாருமே ஓட்டலாம். கொஞ்சம் பிக்கப்பில் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது, சிட்டி யூசேஜுக்கு நல்லா பர்ஃபெக்டான ஆப்ஷனு. ஸோ சேம் செட்டப் அப்படியே வந்து இதுக்கு வர்றது தான். ஆனால் இதோட அண்ணன் சொல்லலாம். அது வந்து தம்பி, இது வந்து அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ ஏன் அண்ணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராம்ப்ளர் அதாவது ஒரு அக்ரெசிவான லுக்கு அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து ரொம்ப டாலாக இருக்கீங்க, ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாமே மெயினாக யூஸ் பண்ணுறதுக்காகவே மெயினாக அவங்களுக்குன்னே வந்து செஞ்சு வச்ச வடிவம் தான் இது. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ ஹேண்டில் பாரும் சரி, ஸோ ஒரு நல்ல லார்ஜான நல்ல பெருசாக ப்ளஸ் அதுக்கான எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வந்து ஆட் பண்ணது கிடையாது, அவங்களே கொடுத்தது தான். ஆக்சுவலி ட்ரைம்ப் வந்து பஜாஜோட கொலாபரேட் பண்ணி தான் வந்து இந்த பைக்கை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் என்ன தான் பஜாஜோட கொலாபரேஷனாக இருந்தாலும் ஆனால் கம்ப்ளீட்டாகவே இது ட்ரைம்ப் தான். அதாவது ஃப்ரண்ட் லுக்கும் சரி, பேக் லுக்கும் சரி, கம்ப்ளீட் பைக்கும் சரி. ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது ஒரு அர்பன் அட்வென்ச்சர் லுக் கொடுக்கும். அதாவது கரெக்டாக சொல்ல போனால் நம்ம எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரினா ஒரு ரெட்ரோ லுக்கு. ஸோ நம்ம ரவுண்டு ஹெட்லைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கம்ப்ளீட் இந்த ஃபுல் ஹேண்டில் பாரு, ஸோ எல்லாமே இன்ஜின் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அண்ட் ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா போல்டு கூட வந்து நமக்கு வெளியில் விசிபிளாக தெரிகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபினிஷோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கலர் வேரியன்ஸில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரெட்டு, இன்னொன்று க்ரீனு, இன்னொன்று பிளாக்கு. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 398cc அதாவது 400cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஜினில் ஏர் ஃபின்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நல்ல கூலிங் சிஸ்டம் வந்து நம்ம இன்ஜினுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஸோ 38 நியூட்டன் ஆஃப் டார்க்கு, அதுவும் 650 RPMலையும் 39.5 HP அட் 800 RPMலையும் வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ இது இன்ஜினோட மாடல் பார்த்தீங்கன்னா இது TR சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரைம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வீல் பேஸ்ன்னு வரும்போது இது ஃப்ரண்ட்டில் வந்து 19 இன்ச்சும் பேக்கில் வந்து 17 இன்ச்சும் டியூப்லெஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னதான் ஸ்க்ராம்ப்ளராக இருந்தாலும் இதில் வந்து ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ் இருந்தாலுமே கூட ஃபோக் வீல்ஸ் தரல, அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் 150 mm தான். ஸோ பேக்கில் வந்து மோனோ ஷாக்கும், முன்னாடி வந்து 43 mm அப்சைட் டவுன் ஃபோக்கு. ஸோ ஃப்ரண்ட் பிரேக் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பொறுத்த வரைக்கும் டிஸ்க் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 320 mm பேக்கில் வந்து 250 mm வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஏபிஎஸ் டூயல் ஏபிஎஸ் தான். அண்ட் என்ன ஸ்பெஷாலிட்டினா ஸ்விட்ச், தட் மீன்ஸ் ஆஃப் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ். இது வெயிட் பொறுத்த வரைக்கும் 185 kgயும். ஸோ சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 835 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 195 வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. Meanwhile, ஆக்சுவலாக நான் வந்து 5.9 இருப்பேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஸோ நிற்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் ஓகே, ஸோ ரைடிங் பொசிஷன் ஸோ நான் ஒரு சைடில் நிற்கும் போது ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக நிற்க முடியுது.
ஸோ எந்த பம்ப்லுமே இடிக்காது. ஸோ நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு கவலைப்பட தேவையில்லை. அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து இங்கே கீழே வந்து கார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே கார்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இன்ஜினுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏரோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து வேறு லெவல் சொல்லலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு 100 ஆர் 110 வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வந்து எந்த ஸ்ட்ரெயினுமே இல்லாமல் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 5.10 ஒரு 5.11 இருக்கீங்க அப்படின்னா அண்ட் அதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த பைக் வந்து நான் சஜஷன் பண்ணுவேன். ஸோ கீஸை பொறுத்த வரைக்கும் 6 லெவல் ஆஃப் கீரிங் சிஸ்டம் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபியூல் கெப்பாசிட்டியுமே கூட 13 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து சென்சார்டு. ஸோ இந்த கீ வந்து சென்சார் கீ. ஸோ இந்த கீ போட்டால் மட்டும்தான் இது ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி சைடில் அதை அடிஷ்னல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் செமி தான். தட் மீன்ஸ் டிஜிட்டல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அனலாக். ஸோ ரெண்டுத்துமே வந்து ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அண்ட் கீ ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்குமே அப்படி தான். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பட்டன் பேஸ் பண்ணி தான் இங்கே டோட்டல் கண்ட்ரோலுமே ஒர்க் ஆகுது. ஸோ என்ஜின் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் இப்போ ஜஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன்னா ஸோ இது நீங்கள் எவ்வளோ கிலோமீட்ரு, ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸு அண்ட் ஆஃப் ரோடு ரைடிங் மோட்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்டு பார்க்கலாம். ஸோ XJ ஸோ நோட் வந்து ஸோ செம்மையாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ அது இல்லாமல் டபுள் பேரர்ன்றதுனால இன்னும் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த லுக்கே வந்து டோட்டலாக மாற்றிடுச்சு இது வந்து கம்ப்ளீட்டாகவே. ஸோ மாடர்ன் யங்ஸ்டர்ஸ்க்கு இது கம்ப்ளீட் பேக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டி வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா, ஸோ மற்றவங்க சஜஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சஜஷன் பண்ணுவேன். அண்ட் இட்ஸ் வெரி குட் பைக். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு ஸோ டுமாரோ வந்து நான் இதுக்கு வந்து செப்பரேட்டாக டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு கம்ப்ளீட்டான ரிவ்யூ வந்து நான் அதுலேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் ஸோ see you, it's see bye, bye.